குக்கரில் 2 விசில் தான். நல்லா உதிரி உதிரியாக செம்ம சூப்பராக ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் கிடைக்கிறத விட சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு அருமையான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக கண்டிப்பாக பாஸ்தாலாம் நான் பிரியாணிலாம் பண்ண போகிறதில்ல, பயந்துராதீங்க. என்னோட வீட்டில் நான் ரெகுலராக செய்கிற இந்த பாஸ்தா ரெசிபி தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் ஒரு சின்ன பீஸ் பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து, அதுக்கப்புறமா அதில் 5-6 போல் பூண்டு பல் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் நல்லா பொடியாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. லேசாக ஒரு பிங்க் நிறம் வந்ததுக்கப்புறமா அதில் பொடியாக வெட்டின பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா பச்சை மிளகா ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம காரத்துக்காக அடுத்து ஒரு பொருள் சேர்ப்போம். அதனால் பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி எடுத்து அதை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை இப்போ சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்தா தான் பாஸ்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, தக்காளிலேருந்து நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கி இருக்கணும். அப்போ தான் பாஸ்தா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. இப்போ அதில் ஒரு சில மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா மிளகாத்தூள், ஆரிகானோ, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ். ஆரிகானோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாஸ்தாவுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். மசாலா பொருட்கள்லாம் என்னென்ன அளவில் சேர்க்குறேன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட பீஸா சீசனிங் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தக்காளிலேருந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு மேக்ரோனி பாஸ்தா சேர்க்குறேன். இப்போ அடுத்ததாக எந்த கப்பில் நீங்கள் பாஸ்தா அளக்குறீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதே மாதிரி தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன் 1.5 கப்பு. இப்போ இதெல்லாம் ஒரு சேர கலந்து விட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரை மூடி அடுப்பை மீடியம் சிம்மில் வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா சூப்பராக பொலபலன்னு வெந்து வரும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சூட்டோடையே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக கெச்சப் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா காரம்லாம் பேலன்ஸ் ஆகி கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் இந்த பாஸ்தாவோ சர்வ் பண்ணுற பவுலுக்கோ இல்லை ஹாட் பாக்ஸ்க்கோ மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு சூப்பரான ஒரு சீசனிங் கொடுக்க போகிறோம். 3 வகையான குடமிளகா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த குடமிளகா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அதுக்கு மேலே ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச குடமிளகாயெல்லாம் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கலர் குடமிளகா கிடைக்கலன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பச்சை பட்டாணி, பொடியாக வெட்டின கேரட், அப்புறம் பீன்ஸ் கூட சேர்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நான் இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்க்குறேன். அதுவுமே இந்த ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் ரொம்ப வெந்திருக்கக்கூடாது. அடுப்பை நல்லா ஹையாக வச்சு நல்லா வதக்கி விடுங்க. காய் அரைவாசி தான் வெந்திருக்கணும். காயில் லேசாக ஒரு க்ரன்ச் இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைவாசி வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம பாஸ்தா பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாஸ்தாவோட ஒன்று கலந்துடட்டும். இப்போ இதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். நான் சேர்த்துருக்க மசாலா பொருட்களை இதே அளவுகளில் சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கும் வேலை குயிக்காக முடிஞ்சிடும். குழந்தைங்கள்லேருந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப ஃபேவரட் ஆயிரும். கண்டிப்பாக இதே மாதிரியே அடுத்த தடவையும் செய்ய சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.